அனீஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ம். ஒரு பையன் வந்து உயிரிழந்திருக்கார். கோல்டு மெடல் வாங்கியிருக்கார் காலேஜில். நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தார். ம்ஹ்ம். அவர் லவ் பண்ண பொண்ணோட தம்பியோட கையால் உயிரிழந்திருக்கார். அந்த பொண்ணும் அந்த பையன் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நான் வீடியோ பண்ணக்கூடாதுன்னு யோசித்தேன். பட் ஒரு பொண்ணுகிட்ட கேட்டால் ஓகே உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஜாதிலாம் எனக்கு ஆக்சுவலி சுத்தமாக பிடிக்காது. ஏன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் யாரும் இந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது. இது எதுவும் அந்த காலத்துலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்திருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறது நல்லது கிடையாது. ஏதோ ஒரு வகையில் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அவங்களுக்கு. கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், உலகத்தில் எந்த கவர்மெண்ட்டுமே சரியான விதத்தில் போயிட்டுருக்காங்களா அப்படின்ட்டு என்னால் சொல்ல முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை தவிர்த்துக்கிட்டா நல்லது. ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் சேர்க்கக்குள்ளவே வந்துட்டு கேட்டகரி அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறாங்க. இவங்க இந்த கேட்டகரி இவங்க இந்த கேட்டகரிங்கிறதெல்லாம் பிரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் துபாயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு பின்னாடி அவங்க அப்பா பேர் போடுவாங்க, தாத்தா பேர் போடுவாங்க. அவ்வளோதான். அதுதான் அவங்களுக்கு முக்கியமான ப்ரியாரிட்டியாக பார்ப்பாங்க. இவங்க எந்த மதம் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாலாம் கன்சிடர் அவங்க பண்ணுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்படி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. இன்னும் சொல்ல போனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்மளோட குழந்தைங்களுக்கு இப்போலேருந்தே நல்லதை சொல்லி கொடுத்து வளர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுங்க சரியான விதத்தில் வளர்ந்து ஃப்யூச்சரை வந்துட்டு நல்ல விதமாக பார்த்துக்கோங்க.